ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சிசியை காமிக்கிறாங்க. அவள் மிஸ்டர் லூக்கு பர்சனல் மெய்டாக போகிறா போல். நான் எப்படி வந்துட்டு இந்த வேலையை பண்ணுவேன்னு எனக்கு தெரியலேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. பிறகு என்ன மெய்டாக தானே போகிறேன், கண்டிப்பாக வந்துட்டு என்னால் ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே கார் வருது. அங்கே பட்லர் இறங்கிட்டு நீங்கள் தானே அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாரு. உங்கள் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவள் சிசின்னு சொன்னதுமே சரி வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகும்போது அங்கே நம்ம ஹீரோயினுக்கு மெய்டோட ட்ரெஸ் எல்லாமே கொடுத்துட்டு ஷவுஷி அப்படின்ற செட்டு கூப்பிட்டதுமே என்ன நீங்கள் என்னோட பேர் சிசி, நீங்கள் தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே மிஸ்டர் லோ வந்து ஒவ்வொரு மெய்டுக்குமே தனித்தனியாக நேம் வைப்பார். உங்களுக்கு இந்த நேம் தான் வச்சுருக்காரு, இந்த நேமை வச்சு தான் நீங்கள் வந்துட்டு அவர்கிட்ட அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும் அவளுமே சரி பேர் தானே அப்படின்ற செட்டுங்க ஓகேன்னு சொல்கிறா. அவளோட ஐடியிலுமே அதே பேர் தான் போட்டுங்க கொடுத்துருக்காங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் வந்துட்டு ஷாக்காக இருந்தாலுமே ஓகேன்னு சொல்கிறா. அப்போ அங்கே அவனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு ஃபைல்ஸில் எழுதி கொடுத்துட்டு இதை வந்து அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்றது எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இதை ஸ்டைல் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதுமே இதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு கொஞ்சம் நர்வ்ஸ் ஆயிட்டுருக்கு. இதெல்லாம் நான் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் பயந்துட்டுருக்கா. அப்போ அவர் ஒரு மாதிரி பார்த்ததுமே இல்லை நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லும்போது நீ ரொம்ப நல்ல பொண்ணாக தெரியலம்மா, நான் உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். அவர் உண்மையிலே ரொம்ப பெரிய கோவக்காரரு, நீ அவர்கிட்ட கொஞ்சம் வந்து பார்த்து நடந்துக்கிறணும். அவர் எது சொன்னாலும் முடியாது, செய்ய முடியாது அந்த மாதிரி வேலையெல்லாம் சொல்லாத, அவருக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொன்னதுமே இல்லை நான் கண்டிப்பாக வந்துட்டு பண்ணிடுவேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறா. அப்போ அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுமே வீடை பார்த்தா அங்கே பெரிய வில்லாவாக இருக்குது. ரொம்பவே வந்துட்டு வாயடைச்சு போயிட்டு நான் கண்டிப்பாக வந்துட்டு அவருக்காக எல்லா வேலையுமே நல்லபடியாக பண்ணி கொடுப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு சந்தோஷமாயிட்டு பேசுகிறா. அப்போ பட்லர் இது ஒன்றும் அவரோட வில்லா கிடையாது, இது மெய்டவங்க இருக்கிறதுக்காக தான் சொன்னதும் என்னது மெய்டவங்க இருக்கிறதுக்காகவான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கா. அம்மா அவரோட வில்லா அந்த சைடில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே மீட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அங்கே லூவை பார்த்தா பயங்கரமாக கோவப்பட்டு அங்கே மெய்டவங்க எல்லாத்தையுமே கத்திட்டு அங்கே தூக்கி எல்லாத்தையும் போட்டுட்ருக்கான். அவன் தான் நம்மளோட ஹீரோவுமே வந்துட்டு அவங்கள பார்த்து எந்த வேலைக்குமே லாய்க்கு இல்லை, யாராச்சும் ஒழுங்காக வந்துட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறான். உண்மையிலே ஆக்சுவலாக வந்துட்டு அவன் நம்ம ஹீரோயினை தான் தேடிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க எதிரியோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா போல். அங்கே எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலுமே ஈஸியாக வந்துட்டு எல்லாருமே சைன் பண்ண வச்சிடுறா. ஸோ அந்த மாதிரி டேலண்டான பொண்ணு என்னோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும், அந்த பொண்ணு எங்கே இருந்தாலுமே பரவாயில்ல நீங்கள் தேடி கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்திருக்கான். ஸோ அவளங்க தேடுறதுக்குமே ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த டயத்தில் நம்ம ஹீரோயின் அங்கே அவன் முன்னாடி தான் வந்துட்டு கிராஸ் ஆகி போயிருக்கான். அவனுக்கு ஆள் அடையாளம் தெரியாத வாசி அவனுமே கண்டுக்காமல் இருந்திருக்கான். பட் என்னென்னா நம்ம ஹீரோயின் அவங்க கம்பெனியில் தான் இன்டர்வியூ கொடுக்க போயிருந்திருக்கா. அங்கே அந்த இன்டர்வியூ எடுக்கிற பொண்ணு பார்த்தா நான் வந்துட்டு உங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, பர்சனல் மெய்டாக வந்துட்டு உங்களுக்கு ஜாப் ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக்காகி போயிடுறா. எனது மெய்டா அப்படின்றத சொல்லிட்டு அந்த கம்பெனிலேருந்து நான் வெளியே வந்த பிறகு மெய்டாவுமா நான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரிய மாட்டுது. அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த பொண்ணு வந்துட்டு உண்மையிலே வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. பட் வந்துட்டு நான் தப்பாக புரிஞ்சுட்டு இப்படி மெய்டோட ஜாப்க்கு வந்து கொடுத்துட்டேன். பட் அவருக்கு வந்துட்டு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவர் ரொம்ப கோவப்படுவார். நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. பட் இருந்தாலும் நான் இது எப்படியாச்சும் சமாளிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்க ஐடியா பண்ணிவிட்டு அதவே கண்டினியூ பண்ணதுமே அங்கே ஹீரோயின் கோவமாகி போயிட்டு நான் வந்துட்டு இங்கே அசிஸ்டன்ட் வேலைக்காக தான் வந்தேன், மெயிலாக ஒர்க் பண்ண வரலன்னு சொன்னதும் நீங்கள் ஏன் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, இதை வந்துட்டு இன்னொரு அர்த்தமே வந்துட்டு மெய்டுன்னு கூட சொல்லிக்கலாம் அப்படின்ற சொன்னதும் எனக்கு என்ன தெரியாதா அசிஸ்டண்ட்டுக்கும் மெய்டுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு நான் என்ன 10 பாத்திரம் விளக்குறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க, அதுக்கு எவ்வளோ சேலரி தெரியுமா, 5 மில்லியன், நீங்கள் வந்துட்டு அவர் கூடவே வந்துட்டு க்ளோஸாக இருந்து எல்லா ஒர்க்குமே பண்ணலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு 5 மில்லியனான்னு சொல்லிட்டு வாயடிச்சு போயிட்டு அவள் உடனே அங்கே ஓகேன்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோயின் இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்ருக்கா. அப்போ அங்கே பார்த்தா ஆன்டிக் பொருள் எல்லாமே இருக்கவுமே இது எல்லாமே உங்கள் பாஸ்க்கு சொந்தமானதான்னு சொன்னதும் பட்லர் ஆமான்னு சொன்னதுமே அப்படின்னா இவர் வந்து பிரசிடென்ட் கிடையாது, ஒரு பெரிய ராஜா மாதிரி, இவரை மாதிரி ஆட்களாம் என்னால் சர்வ் பண்ண முடியாது, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு ஓடினதுமே எங்கே போயிட்டுருக்க பேசாமல் வான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. பாஸ் இதான் நம்மளோட ஷவுசின்னு சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே ஹீரோயினுக்கு அந்த பேர் பிடிக்கவே இல்லை. பட் இருந்தாலும் ஆமாம் நான் தான் ஷவுசின்னு சொல்லிட்டு அவள் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா. அப்போ ஹீரோ சரி ஓகே என்னோட சாப்பாட்டில் வந்துட்டு எப்படி வந்துட்டு இவ்வளோ பெரிய மிஸ்டேக் ஆச்சு, குக்குக்கு என்னாச்சின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்களுக்கு எப்பயுமே சமைச்சு கொடுக்குற அந்த மெய்டோட கையில் அடிபட்டுருக்கு, அதனால அவங்க வந்து லீவ் எடுத்திருக்காங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் கோவமாயிட்டு அப்படின்னா நல்லா குக் பண்ணுற ஒரு பர்சனை கூட்டிகிட்டு வந்துட்டு முதல் சமையல் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் இதை அவனை வந்து நல்லா இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஐடியான்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகும்போது நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு போக வேணாம் வந்து சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. நான் உங்களுக்காக சூப் வந்து ரெடி பண்ணி கொடுக்கவான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே பட்லர் வேணான்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே சமைக்க சொல்லிடுறான்.
அப்போ அங்கே பட்லர் அவளை கூட்டிகிட்டு போயிட்டு என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, அந்த ஆன்ட்டி தான் அவங்களுக்காக எப்பயுமே சமைச்சு கொடுப்பாங்க, அந்த டேஸ்ட் வந்துட்டு வேறு யாராலையுமே பண்ண முடியாது, பேசாமல் இங்கேருந்து ஓடி போயிரு, இல்லைன்னா அவர் வந்துட்டு உன்னை ஒரு வழி பண்ணிடுவார் பிடிக்காம போச்சுனான்னு சொன்னதுமே, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, நான் வந்துட்டு சூப்பராக சமையல் பண்ணுவேன், நான் சமைச்சு கொடுக்குறேன், சாப்பிட்டு பார்த்துட்டு அவர் வந்து எனக்கு மார்க் கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு அவள் சூப்பராக அங்கே சூப் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு போய் அவன்ட்டு கொடுக்குறா. ஏன்னா அதுக்குள்ளே ரெடி ஆயிடுச்சான்னு சொன்னதும், ஆமாம் பாஸ் நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொன்னதுமே, அவன் குடிச்சு பார்த்துட்டு அங்கே ஹீரோயினை ஒரு பார்வை பார்க்குறான். அங்கே வந்துட்டு பட்லருக்கு புரிஞ்சுக்குது, அவனுக்கு பிடிச்சிக்கிருச்சுனா தான் கையை வந்துட்டு ஒரு மாதிரி பண்ணுவான் போல். ஸோ இந்த பொண்ணு வந்துட்டு உண்மையிலே டேலண்ட் ஆனவதான்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்ருக்காரு. ஹீரோயின் பாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நல்லா தான் இருக்குது, இதுக்கப்புறம் வந்துட்டு ஆன்ட்டி வர வரைக்கும் நீயே சமையல் பண்ணுன்னு சொன்னதுமே, திம்பர் பத்தியா இவனுக்கு நான் கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுத்துருக்கேன், ஒரு வார்த்தையாச்சும் பாராட்டுறானா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவள் வந்துட்டு திட்டினதுமே, இப்போ என்ன சொன்ன நீன்னு சொன்னது கேட்டதும், இல்லைண்ணே நான் ஒன்றும் சொல்லலை பாஸ், நான் அப்படின்னா இதுக்கப்புறம் இங்கேவே இருக்கலாமான்னு சொன்னதுமே, ஆமாம் இருந்துக்கலாம் அப்படின்ற சொல்லிட்டு எனக்காக ஒரு காஃபி போட்டு கொண்டு வான்னு சொல்கிறான். ஸோ அவங்க காஃபி போட போனதுமே அவனுக்கு என்ன மாதிரி வந்துட்டு ஃப்ளேவர் எப்படி டெம்பரேச்சரில் வந்துட்டு குடிக்க பிடிக்கும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு லிஸ்ட்டாக சொல்லிட்டு இருக்காரு. பட் ஹீரோயின் அதெல்லாமே காதில் வாங்கிக்கிட்டு அவள் எப்படி காஃபி வந்து பண்ணுவாளோ அதே மாதிரி வந்துட்டு பண்ணி கொண்டு போய் கொடுக்குறா. பாஸ் இன்னைக்கு மார்னிங்லேருந்து உங்களோட மைண்டு வந்து சரியில்லாமல் இருக்குல்ல, அதனால் இந்த மாதிரி காஃபி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றத அவள் சொல்கிறா. அவனுமே வந்துட்டு எதுவும் கோவப்படாமல் அந்த காஃபியை குடிச்சு பார்த்தா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஸோ அவன் ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகி போயிட்டு, இதுக்கப்புறம் வந்துட்டு மார்னிங் எப்பயுமே எனக்கு இதே மாதிரி காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்றத சொன்னதும் அங்கே அவளுமே வந்துட்டு ஓகேன்னு சொல்கிறா. அவங்க செக்ரட்டரி வராங்க, நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டது எல்லாத்தையுமே நான் உங்களோட ரூமில் தான் வச்சுருக்கேன், நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க பாஸ் அப்படின்றத சொன்னதும், சரி எனக்காக வந்துட்டு அசிஸ்டன்ட் நான் தேட சொன்னேன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, நாங்கள் வந்துட்டு தேடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் பாஸ், கூடிய சீக்கிரம் வந்துட்டு எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு ஜியாங்க காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோவுடைய எதிரி கம்பெனி தான், அவனுமே நம்ம ஹீரோயினை தான் தேடிட்டு இருக்கான். அப்போ அங்கே அவங்க செக்ரட்டரி வந்துட்டு, பாஸ் இப்படி வந்து லூவுமே சிசியை தான் தேடிட்டுருக்காரு, கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு 1 மில்லியன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னதுமே, ஓ அவளை பற்றின டேலண்ட் எல்லாமே வந்துட்டு அவனுக்குமே தெரிஞ்சு போச்சா, அதனால தான் இவ்வளோ காசு கொடுக்குறானா, நீங்கள் நம்மளோட கம்பெனி தரப்பில் இதே மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்மே கொடுங்க, பட் ப்ரைஸ் மணியை 5 மில்லியனாக கொடுங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ஷாக்காகி போயிட்டு, பாஸ் என்ன வந்துட்டு இது ரொம்ப ஓவரால் இல்லைன்னு சொன்னதுமே, அந்த பொண்ணோட டேலண்ட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அவள் கம்பெனிக்கு வந்தால் நம்மளுக்கு தான் லாபம் கொட்டும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. லூ உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் இப்போ மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே லூ நம்ம ஹீரோவை மீட் பண்ணிவிட்டு, என்னப்பா நெக்ஸ்ட் டே அங்கே ஜியாங் நம்ம லூவை மீட் பண்ணிவிட்டு, என்னப்பா சிசியை வந்து தேர்றதுக்காக ஏகப்பட்ட காசெல்லாமே செலவு பண்ணிட்டுருக்கியாமே, நானுமே வந்துட்டு உன்னோட அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டேன், அதே மாதிரி காப்பி அடித்து அங்கே வந்துட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டேன், பட் வந்துட்டு ப்ரைஸ் மணியை 5 மில்லியன் ஆக்கிட்டேன்னு சொன்னதும், நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கன்னு லூ கேட்டதுமே, ஏன் உனக்கு மட்டும் தான் அந்த பொண்ணோட டேலண்ட்டை பற்றி தெரியுமா, ஏன் எனக்கு தெரியாதா, என்னோட கம்பெனியை பெரிய லெவலுக்கு கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும், அதெல்லாம் சரிதான், பட் நீ எவ்வளோ தூரத்துக்கு அந்த பொண்ணுக்கு காசு கொடுப்பியோ அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்காக கூட என்னால் கொடுக்க முடியும், வந்துட்டு என்னால் செய்ய முடியும்னு உனக்கு தெரியலன்னு சொன்னதும், இருந்துட்டு போட்டும் பரவாயில்ல, நீ வந்துட்டு அப்படி பண்ணேன்னா நான் அவன் என் கைவசம் கொண்டு வரதுக்காக ஷேர்ஸ் கொடுக்கணுமா, இல்லை வந்துட்டு என்னோட எல்லா சொத்தையுமே கொடுக்கணுமா, இல்லை எனக்கு புதுசாக ஒரு ஆஃபீஸுமே கட்டி கொடுக்கணுமா, நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே, அவன் நான் ஆல்ரெடி வந்துட்டு அவளுக்காக வில்லா எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சிட்டேன், அவள் என்கிட்ட வந்தால் வந்து போதும், நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். நானுமே வந்துட்டு அதே மாதிரி எல்லாமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், அப்படி பண்ணிட்டேன்னா உன்னோட கம்பெனி குடும்பம் எல்லாமே எனக்கு கீழே தான் இருக்கும்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோக்கு இதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கோவமாகி போயிட்டு அவங்க செக்ரட்டரிட்ட அந்த பொண்ணை வந்துட்டு தேடுறதுக்கு எல்லா ஏற்பாடையுமே மும்முரமாக பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே ஜியாங்குமே கால் பண்ணி அதே விஷயத்தை தான் அவங்க ஆளுங்கக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் நாங்கள் பட்லர் மீட் பண்ணிவிட்டு, நீ டெய்லியுமே மார்னிங் போல் அவருக்கு வந்துட்டு எழுப்பி விட்டு அவருக்கு என்னென்ன மீட்டிங் இருக்குது என்ன வேலை பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தணும் அப்படின்றத சொல்கிறாரு. ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொன்னதும் ஹீரோயின் அதெல்லாமே கேட்டுட்டு, அட கடவுளை என்ன கொடுமை இது, இத்தனை வேலையாக பண்ணணும், மெய்டினா வீட்டில் இருக்க வேலையை தான் நான் பார்ப்பாங்க, என்ன வந்துட்டு இவன் இப்படி பாடாப்படுத்துகிறானே என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவள் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். நேற்று வந்துட்டு அவர் ஹார்ஸ் ரைடிங் போனதில் அவருக்கு காலில் கொஞ்சம் அடிபட்டுருக்கு, அவர் ரொம்பவே கோவமாக இருப்பார், நீ இன்னைக்கு கொஞ்சம் பார்த்து அவர் வந்துட்டு நிதானமாக எழுப்புமா, கோவப்பட்டால் பொறுத்துக்கோன்னு சொன்னதும், எல்லாம் என் தலையெழுத்து, இதெல்லாம் பொறுத்துட்டு தான் ஆகணும், ஏன்னா காசு இவ்வளோ கொடுக்குறானுங்க, இவ்வளோ பெரிய விழாவுமே எனக்கு தங்குறதுக்கு கொடுத்துருக்கானுங்க, இதை வெளியே விட்டால் வேறு எங்கே வந்துட்டு இவ்வளோ வந்து நல்ல ஸ்பெஷலான வேலை கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு அவனை போய் அங்கே எழுப்புறதுக்காக போகிறா. அப்போ அங்கே போயிட்டு கதவை தட்டிட்டு, பாஸ் லேட் ஆகிட்டு இருக்கு நீங்கள் எந்திரிங்கன்னு சொன்னதுமே பயங்கரமாக கத்திட்டு இருக்கான், மரியாதை இங்கேருந்து போயிரு, இல்லை வெளியே வந்தேன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொன்னதுமே அங்கே பட்லர்கிட்ட நீங்கள் கொஞ்சமாக கோவப்படுவான்னு சொன்னான், ஆனால் வந்துட்டு இவ்வளோ கோவப்படுறானேன்னு சொன்னதுமே அவர் அப்படி
தாம்மா, நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற செட் அவ வேற கேட்குறா. நம்ம வந்துட்டு உள்ள ரூம்குள்ளே போகிறதுக்கு ஏதாச்சும் சீக்ரெட் வழி இருக்கா, தெரியாமல் உள்ளே போயிட்டு அவர் எப்படியாச்சும் வந்துட்டு சரி பண்ணிடலாம் எழுப்பி விட்டு அப்படின்ற சொன்னதுமே, அதுக்கு வேற எந்த வழியும் இல்லை, பட் வந்துட்டு என்கிட்ட இந்த கார்டு இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு சொன்னதும், ஃபஸ்ட்டே நீங்கள் இதை வந்துட்டு என்கிட்ட கொடுத்துருக்க வேண்டியதானேன்னு சொல்ல, நான் ஃபஸ்ட்டு எப்படி கொடுக்குறது சொல்லு, உனக்கு வந்துட்டு உள்ளே போனால் சேஃப்டி இருக்கணும்லன்னு சொல்லும்போது, அதை பார்த்துட்டு ஹீரோயின் பயந்து போயிட்டு அவன் என்ன என்கிட்ட ஏதாச்சும் தப்பாக நடந்துக்குவானான்னு சொன்னதும், நான் அந்த சேஃப்டியை பற்றி சொல்லலை, உன்னோட உடம்புல கை கால்லாம் உருப்படியாக இருக்க வேணாமா, அதை பற்றி தான் சொல்கிறேன்னு சொன்னதுமே, அங்கே அதை கேட்டு ஹீரோயினுக்கு பயமாக இருக்குது. பரவாயில்ல இருக்கட்டும், உனக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, நீ தைரியமாக போன்னு சொன்னதும் ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே தைரியத்தை வர வச்சுட்டு அங்கே போய் ஓப்பன் பண்ணிவிட்டு கதவு அந்த ஸ்க்ரீன் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி விட்றா. அப்போ அங்கே அவன் மூஞ்சில் வந்துட்டு வெயில் அடித்ததுமே, என்ன பண்ணிட்டுருக்க காலங்காத்தால் வந்து மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லி கோவப்பட்டதுமே, பஸ் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, ஆல்ரெடி வந்துட்டு டைம் ஆகிட்டுருக்கு எந்திரிங்கன்னு சொல்கிறா. வந்துட்டு எவ்வளோ ரூடாக வேணாலும் இருக்கலாம், ஆள் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்ருக்கா. இப்போயுமே மணி 7 ஆயிருச்சு, நீங்கள் இன்னும் 1 ஹவரில் உங்களோட மீட்டிங்க்கு வந்துட்டு கிளம்பணும், நான் உங்களுக்காக ஃபைல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறேன், நீங்கள் அதை வந்துட்டு சைன் பண்ணுங்கள், ரெண்டாவது உங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட்டுமே பண்ணிடுறேன், அதை சூடாங்களையுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு நீங்கள் சாப்பிட வந்துருங்கன்னு சொன்னதும், நீ வந்துட்டு எனக்கு எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுப்பியான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு கோவமாயிட்டுருக்கான். ஹீரோ ஏன்னா அவனை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறா. நீங்கள் மார்னிங் வந்து பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க தெரியுமா, இந்த ஃபோட்டோவை நான் அதுக்கப்புறம் எங்கள் பாஸ் பாருங்களேன் மார்னிங் எந்திரிச்சா வந்துட்டு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு லீக் பண்ண வேண்டியதாக இருக்கும், நீங்கள் பேச்சை கேட்கலன்னு சொன்னதும் வேகமாக பிடிச்சி மடியில் உட்கார வச்சுட்டு, நீ என்ன தெரியுதா என்னவே பிளாக்மெயில் பண்ணிட்டு இருப்ப, ஒழுங்காக இங்கேருந்து போகலன்னா உன்னை நான் இங்கேயே கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டும் போது பட்லர் வந்து பார்த்துடுறாரு. அவருக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. இவங்க 2 பேருமே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இங்கேருந்து விலகினதுமே பில்லவெல்லாம் தூக்கி போட்டு மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அங்கே பட்லருக்கு புரியுது வேணுக்குனே ஹிட் பண்ணணும்லாம் அவர் பண்ணலைன்னு. இப்போ அவங்க வந்துட்டு, பாஸ் நீங்கள் வந்துட்டு ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு ரெடி ஆகிவாங்க, சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதும், அப்படின்னா ஓகே நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டுருக்கேன், நான் வரவங்களையுமே எல்லாமே ரெடியாக இருக்கணும்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறா. அப்போ சின்ன பிள்ளை மாதிரி அவரை ட்ரீட் பண்ணா, அவருமே வந்துட்டு இவளோட பேச்சு எல்லாத்தையுமே கேட்குறாருன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுமே, நான் சைக்காலஜி படித்தது வந்துட்டு எவ்வளோ எனக்கு வந்து உதவுது பார்த்தியா, ஒரு ரூடான பர்சன் எப்பயுமே ஒரு சின்ன பிள்ளை மாதிரி தான் நடந்துக்குவான், ஸோ அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோ அங்கே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சாப்பிட்டா. நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு, என்ன பாஸ் உங்களுக்கு என்ன பிடிச்சிச்சா இந்தாங்க அப்படின்ற செட்டு கொடுத்ததுமே, ஃபஸ்ட்டு நீ என்னை கூட்டிகிட்டு போய் வந்துட்டு ஸ்டடி ரூமில் விடுன்னு சொல்கிறான். அங்கே வந்துட்டு எந்திரிக்க முடியாமல் நடக்கிறத பார்த்துட்டு, உண்மையிலேயே இவ ரொம்ப பெரிய பாவம் பண்ணியிருப்பான், அதனால தான் இப்படி காலில் அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவள் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. சரி பாஸ் நீங்கள் வந்துட்டு உட்காருங்க, நான் வந்துட்டு இதுக்கப்புறம் கிளம்புறேன்னு சொல்லும்போது, எங்கே போயிட்டுருக்கா, ஃபைல்ஸ் எல்லாமே நீ தானே ரெடி பண்ண, அப்படின்னா வந்துட்டு என் கூட சேர்ந்து எனக்கு டவுட் இருந்தால் நீ தான் கிளியர் பண்ணணும்னு சொல்லும்போது, ஐயோ தலையெழுத்து இவனோட தொல்லை தாங்க முடியலேன்னு சொல்லிட்டு அவளுமே அவங்க ஓகேன்னு சொல்கிறா. அங்கே பார்த்தா மீட்டிங்குமே அங்கே ஸ்டார்ட் ஆகிருது. அப்போ அங்கே மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும்போது அங்கே அரபிக் லாங்குவேஜில் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அரபியில் பேசுகிறத பார்த்துட்டு, ஓ இவங்க அரபிலாம் பேசுவாங்களான்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது, இப்போ உனக்கு அரபிக் லாங்குவேஜ் தெரியுமான்னு சொன்னதும், என்னை பற்றி இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், நான் வந்துட்டு அதில் அவார்டே வின் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, இல்லை கொஞ்சமாக தெரியும் அப்படின்றத சொன்னதுமே, சரி ஓகே எனக்கு வந்துட்டு நீ ஹெல்ப் பண்ணு, இதை வந்து அங்கே தொடர்ந்து கேளுன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே கேட்டுட்டு அதை பற்றி எல்லாத்தையுமே வந்துட்டு எழுதிட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு அவன் மீட்டிங் முடிஞ்ச பிறகு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, ஒழுங்காக வந்துட்டு எந்த வேலையுமே இப்போ வரைக்கும் நடக்கலையாமா, இப்படியே வந்துட்டு போயிட்டு இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு எல்லா கான்ட்ராக்டையுமே கேன்சல் பண்ணிவிட்டு வேறு ஒரு கம்பெனிக்கு கொடுத்துருவேன்னு சொல்கிறாங்க, ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனுக்கு ரொம்ப கோவமாகி போயிட்டு அவங்க செக்ரட்டரிட்ட கால் பண்ணி எந்த வேலையுமே இருந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். நான் இன்றைக்கி வந்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி வர்றேன், எல்லாத்தையுமே வந்துட்டு சரி பண்ணணும்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிடுறா. நல்ல வேலை இன்னைக்காச்சும் கிளம்பி போகிறானே, கொஞ்சமாச்சும் எனக்கு ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ற சொல்லிட்டு அவள் சந்தோஷமாயிட்டு இருக்கா. பாஸ் நீங்கள் கிளம்பி போனீங்கன்னா கொஞ்சம் நான் ஃப்ரீயாக இருந்துக்கலாம்னு சொன்னதும், யார் சொன்னது என் கூட சேர்ந்து நீமே தான் வரப்போகிற ஆஃபீஸ்க்குன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் வந்துட்டு உங்களோட மெய்டு மட்டும்தான், நான் எப்படி வந்துட்டு அங்கே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொன்னதும், நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ கேட்கணும், போய் கிளம்புன்னு சொல்கிறான். அவளுமே வேறு வழி இல்லாமல் போய் ரெடியாக போகிறா. பிறகு அவனுக்கு ஒரே டவுட் ஆகிட்டுருக்கு, ஒரு மெய்டு தான், பட் வந்துட்டு இவளுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியுது, குக் பண்ண நல்லா தெரியுது, எல்லாத்துலேயுமே டேலண்ட்டாக இருக்கா, இவளை பற்றி நம்மளுக்கு இன்னுமே தெரிஞ்சுக்கணுமேன்னு சொல்லிட்டு அவங்க செக்ரட்டரியை கால் பண்ணி இவளை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் அங்கே கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. பட் அந்த மீட்டிங்கில் இருந்து அந்த பர்சன் பார்த்தா ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்காரு. அங்கே அவருக்கு பின்னாடி வந்துட்டு இருந்த பொண்ணு வந்துட்டு சிசி மாதிரி எனக்கு தோணுச்சு, அப்படின்னா வீட்டில் மெய்டாக இருக்கலான்னு சொல்லிட்டு உடனே அங்கே செக்ரட்டரியை கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. பார்த்தா அது ஜியாங்கோட செக்ரட்டரி தான். அங்கே ஜியாங்கிட்ட வந்துட்டு இப்படி சிசி வந்துட்டு அவன் வீட்டில் தான் மெய்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகி போயிடுது.
இல்லை 2 பேருமே காரில் போயிட்டுருக்கும்போது ஹீரோயின் கோவமா இருக்கவுமே என்னாச்சு அப்படின்றத செட் அவன் கேட்கும்போது எனக்கு வந்துட்டு உங்கள் மேலே இப்போ ரொம்ப கோவமா இருக்குது. நீங்கள் இப்போ வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகிறீங்கன்னா இது எனக்கு வந்துட்டு ஃப்ரீயாக இருக்க வேண்டிய டைம். நீங்கள் இப்பயுமே என் டயத்தை எல்லாத்தையுமே வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கீங்க. எனக்குன்னு பர்சனல் இருக்காதான்னு செட் அவள் ரொம்ப கோவப்படுறா. அங்கே டக்குன்னு அவன் பிரேக் போட்டதுமே ஹீரோயினே அங்கே வந்து மேலே போய் விழுந்துடுறா. பக்கத்து அங்கே ரொம்ப க்ளோஸாக வந்ததுமே நர்வஸ் ஆகிட்டுருக்கு. பிறகு அவன் கார்லேருந்து இறங்கிட்டு நீ இப்போ வந்துட்டு இறங்கி வந்து என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணேன்னா உனக்கு இன்னுமே நான் எக்ஸ்ட்ரா காசு கொடுப்பேன்னு சொன்னதும் அவளுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு உடனே ஓகேன்னு சொல்லி இறங்க போகிறா. பட் அங்கே ஸ்லிப்பாகி விழுக போகிறா. இவன் வந்துட்டு வேகமாக பிடிச்சிக்கிறான். 2 பேருமே திரும்ப அங்கே க்ளோஸாக தான் இருக்காங்க. ஆஃபீஸ்க்கு அங்கே போனதுமே பாஸ் இங்கே வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு சீட் எல்லாமே இழுத்து விட்டுட்டு அவனை நல்லா வந்துட்டு அவன் மரியாதை கொடுத்து பார்த்துட்ருக்கா. பட் அவனை பார்த்தா ஒழுங்கா உண்மையை சொல்லு, உன்னை வந்துட்டு யார் வந்து என்கிட்ட வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு சீக்ரெட் ஏஜென்ட்டை வந்து அனுப்பி விட்ருக்காங்கன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் வந்துட்டு உங்களோட மெய்டு தான், நீங்கள் தான் வந்துட்டு நீங்கள் உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னதும் நீ மெய்டு தான், பட் உனக்கு எப்படி இவ்வளோ விஷயங்கள் தெரியும், வந்து எல்லாத்துலேயுமே நீ டேலண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப அவங்க அப்போ அங்கே அதை ஒர்க் பண்ணுற லேடிக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. ஐயோ கடவுளே, நம்மளோட உண்மை எந்த வெளியே வந்துருமா, நம்ம தான் இந்த பொண்ணை தப்பாக மெய்டாக போட்டோமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. சரி ஓகே, நீங்கள் வந்துட்டு இப்போ அவளோட இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்களா கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டதும் அந்த பார்சலை ஓப்பன் பண்ண போகிறான். அந்த பொண்ணுக்கு அங்கே கை காலெலாம் நடுங்கிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு பார்த்தா சரியான லூசு பயிலாக இருப்பான் போல். நான் வந்துட்டு இங்கே அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண வந்தா என்னை மெய்டாக்கி வச்சுட்டு இப்போ ஏன்ட்டவே இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறான் பாருன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அவன் அதை எதையும் ஓப்பன் பண்ணி பார்க்காம யார் வேணாலும் உன்னை வந்துட்டு அனுப்பி விட்டுருக்கலாம், பட் நீ என்கிட்ட போய் மட்டும் பேசிகிட்டு இருக்கன்னு தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோமே, உன்னை இந்த உலகத்திலே இல்லாமல் நான் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். அப்போங்க நம்ம ஜியாங் வந்துடுறான். ஸோ ஹீரோயின் அந்த சைடில் போய் மறைஞ்சு நின்றுட்டுருக்கா. ஜியாங் வந்துட்டு உன்கிட்ட ஏகப்பட்ட வந்து மெய்ட் இருக்காங்க, நீ ஒரே ஒரு ஆள் தான் வீட்டில் இருக்கா, அதில் ஒரே ஒரு பர்சனை வந்துட்டு எனக்காக கொடுன்னு சொன்னதும் உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா, மெய்டு வேணும்னா வெளியே போய் தேடி யாரையாச்சும் கூட்டிகிட்டு போ, நீ வந்துட்டு எல்லாத்தையும் என்கிட்ட இருந்தால் பறிக்கணுமான்னு சொல்லி கேட்டதும் ஆமாம் என்கிட்ட இல்லாத எல்லாமே உன்கிட்ட இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக பறிச்சே ஆவேன், அப்படின்னா தான் எனக்கு நிம்மதியாக தூக்கம் வரும்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். பிறகு அங்கே ஹீரோயினோட அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நீ எப்படி இந்த பொண்ணை வந்து எனக்கு மெய்டாக போட்டேன்னு சொன்னதுமே நீங்கள் வந்துட்டு எல்லாமே எக்ஸ்ட்ரானரியாக வேணும்னு ஆசைப்படுவீங்க, ஸோ அதனால தான் எல்லாமே டேலண்டாக இருக்க ஒரு பொண்ணை வந்துட்டு உங்களுக்கு நான் மெய்டாக கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு அதில் சில வந்துட்டு மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அவனால் கண்டுபிடிக்க முடியல அது சீசன் தான்னு. இப்போ நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன், இல்லைன்னு வச்சுக்கோமே என் உயிரே போயிருக்கு இன்னைக்குன்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டு இருக்கும்போது சரி ஓகே அப்படின்றத அவன் சொல்கிறான். அவ்வளோதான் ஹீரோயின் டென்ஷன் ஆகி போயிடுறா. என்னது ஓகேவா, இப்போ நான் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட், என்ன நான் நீ என்னை வந்து போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தேன், அப்படியே வந்துட்டு ஈஸியாக விடுற, நீ இப்போ பேசுனது கேட்டால் சாரி சொல்லணும்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக அங்கே வந்துட்டு அடிச்சுட்டு சண்டை போட்டதுமே அப்போ அவங்க சரி பாஸ் நீங்கள் வந்துட்டு இதை பார்த்துக்கோங்க நான் வெளியே போய் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு பேசும்போது நீ எப்படி என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அப்புறம் பேசாமல் என்ன சொல்கிற, நீ என்னை பற்றி இன்சல்ட் பண்ணுவேன் ஆனால் நீ அதுக்கு பதிலாக ஒரு சாரி கூட கேட்க மாட்டியான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. எல்லாமே கேட்டுட்டு நான் ஏன் சாரி கேட்கணும்னு சொன்னதும் ஆமாம்மா நீ வந்துட்டு கம்பெனியோட பிரசிடென்ட், ஒன்றை மாதிரி ஆளுங்களாம் எப்படி வந்துட்டு சாரி கேட்பீங்க, பேசாமல் என்னை ஜாப் விட்டு நீ ஃபயர் பண்ணிடு நான் இங்கேருந்து போயிடுறேன்னு சொல்லும்போது அவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. பட் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, சாரி கேட்குறான். அதை கேட்டுட்டு என்னப்பா என்ன கேட்டேன் எனக்கு ஒன்றும் கேட்கலை அப்படின்றத சொன்னதும் நான் உன்ட்ட சாரி கேட்குறேன், நான் தெரியாமல் உன்னை மிஸ்டேக்காக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னதும் இன்னுமே எனக்கு வந்துட்டு சரியாக கேட்க மாட்டுது, கொஞ்சம் சத்தமாக சொல்லுன்னு சொன்னதும் உன்னோட லிமிட் என்னமோ நீ கிராஸ் பண்ணிட்டு இருக்கா அவ்வளோதான் பார்த்துக்கோன்னு சொன்னதும் சரி ஓகே நீ வந்து சாரி கேட்டுட்டேன் நான் மன்னிச்சு விட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே பார்த்தா அந்த பர்சன் அங்கே வந்து அந்த ப்ராஜெக்டில் மிஸ்டேக் பண்ணவேன், நீங்கள் எதுக்காக வந்துட்டு இப்படி வந்து ப்ராஜெக்டில் தப்பாக பண்ணி வச்சுருக்கீங்க, அது 1 மில்லியன், ஆனால் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு மோசமாக பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது பாஸ், நான் எல்லாமே பர்ஃபெக்ட் தான் பண்ணிட்டுருக்கேன், இந்த பொண்ணுக்கு உண்மையிலே அரபிக் லாங்குவேஜ் வருமா என்னன்னு கூட தெரியலை, இவ வந்துட்டு ஃபேக்காக உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோ கோவமாயிட்டு ஓங்கி ஏற்றி தள்ளி விட்டான். என்ன தைரியம் தான் நீ இப்படி பேசிகிட்டு இருப்ப, பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு போய் வேற பேசிகிட்டு இருக்க, எங்கள் அப்பா காலத்துலேருந்து நீ ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் உன்னை வச்சுட்டு இருந்தா நீ இப்படியா போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவன் வந்துட்டு அங்கே தப்பை ஒத்துக்கவே மாட்டான், நான் எந்த மிஸ்டேக் பண்ணலைன்னு கூட சேர்ந்து கூட்டுக்கலவணி ஒரு லேடியுமே இருக்கா அவளுமே போய் பேசிகிட்டு இருக்கா. பட் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அவ ரொம்பவே இன்சல்ட் பண்ணி பேசிட்டு இதுகளாம் எங்கேருந்து வருதுங்கன்னே தெரியலை, போய் சொல்லிட்டு இப்படி வந்துட்டு சுற்றிட்டு இருக்குங்க செடியூஸ் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு பேசினதும் அவ்வளோதான் கோமாய் போயிட்டு மீதி மிதிச்சு விட்றா, ஒரு லேடிட்டு எப்படி பேசணுன்றது கூட உனக்கு தெரியாதா, அசிங்கமே இல்லாமல் நீ வந்துட்டு பண்ண தப்பை மறைக்கிறதுக்காக மற்றவங்க மேலே பழிய போடுவியான்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அந்த பர்சன் அங்கே வந்துட்டு இன்னுமே ஒத்துக்காமல் பேசினதுமே நம்ம ஹீரோயின் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும் கண்டிப்பாக அப்படி கிடையாது, அப்படி இருந்தால் நானே அதுக்கு எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னதுமே இந்த 2 ஃப்ராடுங்களையும் அடித்து கம்பெனி விட்டு துரத்தி விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அடித்து இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் உண்மையிலே வந்துட்டு நம்மளுக்கு பவர் கிடைச்சா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்துட்டு ஆனால் ரொம்ப டயர்டாகி போயிடுறா, என்னை நாளைக்கு வந்து காலையில் இவன் என்ன வேலை கொடுப்பான்னு தெரியல, இவன் தொழில் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அவனை தான் திட்டிகிட்டு இருக்கா.
உடனே அங்கே மெசேஜுமே பண்ணிடுறான். அவன் வந்துட்டு சில ஒர்க்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கா ரிவ்யூ பண்ணுறதுக்காக. சில மெசேஜ் எல்லாம் பண்ணதுமே அதெல்லாமே பார்த்துட்டு காலையிலக்குள்ளே ஆகலை, அதுக்குள்ளே திரும்ப வேலையை ஆரம்பிச்சிட்டான். இவன் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துட்டு உள்ளேருந்து பார்த்துட்டு அங்கே சிரிச்சிட்ருக்கான். அவளை அப்படி தொல்லை பண்ணுறது அவனுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் ரிவ்யூ கொடுக்குறா. எந்த ரூடான பர்சனாக இருப்பாங்க, ரொம்ப கோவக்காரவங்களாக இருப்பாங்க, ரொம்ப சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொன்னதும், என்னது சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுவேனா, நான் வந்துட்டு சைல்டிஷாக இருக்கேனா, நான் 27 வயசான பையன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாகறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அவனுக்காக ஒரு சூப் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கா. நீங்கள் நேற்று வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்கல்ல உங்களுக்கு இருக்க ப்ராப்ளத்தை பற்றி. ஸோ அதுக்காக வந்துட்டு நான் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். மெடிசன் சூப் தான், இதை நீங்கள் குடிங்க, உங்களுக்கு இருக்க நோய் எல்லாமே சரியாயிருன்னு சொன்னதும், எனது நோயா, என்னை பார்த்தா உனக்கு என்ன அப்படியே தோணுதுன்னு சொன்னதும், உண்மையாக தான் பாஸ் சொல்லிட்டுருக்கேன், உண்மையிலே வந்துட்டு சரி பண்ணிடணும்னு சொன்னதுமே, உண்மையிலே வந்துட்டு எனக்கு இருக்க ப்ராப்ளம் உடம்பு வலி எல்லாமே போயிடுமான்னு சொன்னதும், எல்லாமே பர்ஃபெக்டாக போயிடும், என் மேலே நம்பிக்கை வைங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தாங்க நம்ம ஹீரோவோட அம்மாவும் அங்கே ஜியாவுமே கூட சேர்ந்து வர்றாங்க. அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஹீரோ மேலே ஆசை போல் அவங்க அம்மா வந்துட்டு எப்படியாச்சும் அவளை மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு தான் பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்து மெய்டு போய் வந்துட்டு எங்களுக்கு காஃபி கொண்டு வான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே பட்லருமே வாமான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அதை ஜியா வந்துட்டு இப்படி வீட்டில் வந்து பியூட்டிஃபுல்லான மெய்டு இருந்தாருன்னா அவர் வந்துட்டு எப்படி வந்து என்ன தேடுவாருன்னு சொல்லிட்டு கேட்டதும், பார்க்குறதுக்கு இவன் நல்லா இல்லாமல் இருந்துட்டு ஏன் மேலே பழிய போடுறா பார்த்தியான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்காங்க. அப்போ காஃபி கொண்டு வந்து கொடுத்ததுமே அந்த பொண்ணு அதை குடிச்சிட்டு எவ்வளோ கேவலமான காப்பி, இப்போ வரைக்கும் நான் இப்படி குடிச்சதே கிடையாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. அவங்க அம்மாவுமே இது என்ன கன்றாவி காப்பின்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து அங்கே ஜால்ரா அடிச்சிட்டு இருக்காங்க. கோவமாயிட்டு ஹீரோயின் மேலே காஃபி தூக்கி ஊற்ற போகும்போது நம்ம ஹீரோ நடுவில் வந்து நின்று அவன் மேலே காஃபி பட்டுறது. அவங்க அம்மா எதுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது அந்த ஜியா உடனே போயிட்டு அந்த காஃபியை தொலைக்க போனதும் நீ நில்லுன்னு சொல்கிறான். ஹீரோயின் அங்கே தொலைச்சிட்டு இருந்தா. ரெண்டு பேருக்குமே ரொம்ப நர்வஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் ரியலைஸே ஆகுது, இப்போ என்ன மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்க, என் பையனை வந்துட்டு செடியூஸ் பண்ண பார்த்துட்ருக்கியா, மெய்டாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி கேட்டதும் நம்ம ஹீரோ நீங்கள் என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு நம்ம கம்பெனியில் இருக்க எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்துட்டு சார்ட் அவுட் பண்ணியிருக்கான்னு சொன்னதும், சாதாரண இந்த மெய்டுக்கு வந்துட்டு என்ன தெரிய போகுது, ஏதாச்சும் நீ பேசிகிட்டு இருக்காதான்னு சொன்னதும், நான் உண்மையாக தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் பயங்கரமாக சண்டை போட்டதுமே ஹீரோயின் அவனை பார்த்து எவ்வளோ டாமினேட்டிங்கான பர்சனாக இருக்கான், அவங்க அம்மாவே வாயை திறக்க விடாமல் வாயடைக்கிறானேன்னு சொல்லிட்டு பார்க்குறா. அப்போ அங்கே அந்த சியாவை பார்த்து நீ பேசாமல் வந்துட்டு ஜியாவை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கோ, இதனால் நம்மளுக்குமே ப்ராஃபிட் கிடைக்கும், அவங்க கம்பெனியால் நம்மளோட கம்பெனியுமே நல்ல நிலைமைக்கு வந்துடும்னு சொன்னதும், என்னது கம்பெனி நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டா சரியாயிருமா, அப்படின்னா நாளைக்கு திரும்ப ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சுன்னா இவ்வளோ டைவர்ஸ் பண்ணிவிட்டு வேற ஒருத்தையை நான் மேரேஜ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். என்ன பேசிகிட்டு இருக்கா, அப்படிலாம் கிடையாது, அம்மா உன் நல்லதுக்குறான்னு சொல்லுவேன்னு சொன்னதுமே கம்பெனி எப்படி நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், பட் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் அப்படி வந்துட்டு கம்பெனியை பெரிய லெவலுக்கு கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்டிருந்தீங்க, நான் இன்னும் ஒரு 4-5 பிள்ளைய பெற்று வச்சுருந்துருக்கலாம், அவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் மேரேஜ் பண்ணி வச்சு பெரிய லெவலுக்கு போயிருக்கலாம்னு சொன்னதும் அவங்களுக்கு கோவமாயிட்டு என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கடான்னு சொன்னதும், இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்கிறான். ஸோ அவட்ட வந்துட்டு இது நானே பண்ணது, வேணா இதை குடி அப்படின்ற சொல்லிட்டு கொடுக்கும்போது அவளுக்கு ரொம்ப கோவமாய் போயிட்டு வேமாங்க வந்துட்டு கோச்சிட்டு போனதுமே என்ன பேசிகிட்டு இருக்க நீ, அந்த பொண்ணுகிட்ட போய் ஒழுங்காக சாரி கேளு, இதனால் நம்மளுக்கு தான் பிரச்சனைன்னு சொன்னதும், வேணா நீங்கள் போய் சாரி கேளுங்க, நான் ஏன் கேட்குறேன், எனக்கு அவள் ஒன்றும் தேவை கிடையாது, கஷ்டப்பட்டே நானே வந்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிடுவேன்னு சொல்கிறான். ஸோ அவங்களுமே பின்னாடியே போயிட்டுருக்காங்க. இந்த மெயிலை வச்சுக்கிட்டு தானே நீ ஆட்டம் போடுற, இவ கூடவே சேர்ந்து இரு அப்படின்ற செட்டு போகிறாங்க. இப்போ அவன் நான் வந்துட்டு எப்படியாச்சும் திரும்ப அந்த ப்ராஜெக்டவே வந்துட்டு சரி பண்ணி கொண்டு வரணும் என் கையில், அப்படின்னா தான் வந்துட்டு கம்பெனியில் இருக்க நஷ்டத்தை எல்லாத்தையுமே நான் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கு கடினமாக உழைக்கணும், எனக்கு அரேபிக் எதுவுமே தெரியாது, நீ வந்துட்டு கற்றுக் கொடுக்குறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பாக பாஸ் உங்களுக்கு நான் எல்லா விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணுவேன், உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் பேசினதும், ஃபஸ்ட்டு என்னை கூட்டிகிட்டு போய் ஸ்டடி ரூமில் விடு, நீயுமே என் கூட சேர்ந்து அந்த மீட்டிங்கில் இருக்க போகிற, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதும், ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் என் உயிரை போட்டே வாங்குவியாடா நீ அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் அவன் கூட சேர்ந்து அங்கே ஸ்டடி ரூம்க்கு அவள் போகிறா. அப்போ அங்கே அந்த பிரின்ஸோட டீட்டெயில்ஸ்லாவே அவன் பார்த்துட்டு இருக்கோமே நம்ம ஹீரோயின் அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஓ இவர் தானா, அதனால தான் எனக்கு இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி தோணிச்சா, இவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியுமேன்னு சொல்லதும், எனது உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே தெரியுது மட்டுமா, என்கிட்ட அவரோட பர்சனல் கார்டுமே இருக்கீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அவள் காமிக்கிறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு, இவளுக்கு எப்படா கார்டெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டேது. இப்போ பாஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த டீலை வந்துட்டு முடிக்கிறதுக்கு நான் உதவி பண்ணுறேன், பட் நீங்கள் எனக்கு வந்துட்டு 5% வந்துட்டு நீங்கள் எனக்கு அதில் சேல்ஸ் கொடுக்கணும்னு சொன்னதுமே அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். ஸோ கான்ட்ராக்ட் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இதில் சைன் பண்ணுங்கள், நம்ம நாளைக்கு போய் மீட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணிடலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் சரி ஓகே நான் வந்துட்டு எல்லாமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் நீ வந்துட்டு இதில் தோற்று போயிட்டேன்னு வச்சுக்கோமே, நீ அப்போ என்ன பண்ணுவேன், இந்த கான்ட்ராக்டை இன்னுமே நீ ரினியூ பண்ணணும், இன்னுமே என்கிட்ட வந்துட்டு மெய்டாக ஒர்க் பண்ணணும் ஒரு 6 மாதத்துக்குன்னு சொன்னதும் அவளுமே சரின்னு சொல்கிறா. உன்னோட சேலரியுமே நான் ஆஃபாக கட் பண்ணிடுவேன்னு சொன்னதும் அவள் சரின்னு சொல்லிட்டு இருக்கா.
நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு அங்கே வந்து கிளம்பி போயிட்டுருக்கா. அப்போ அந்த பிரின்ஸ் அவளை அங்கே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, என்னோட லீகல் ஒய்ஃபாக நீ மாறுறதுக்கு வந்திருக்கியா, எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டு அங்கே வந்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு ஷாக்காகி போயிடுது. அங்கே நம்ம ஹீரோயினை போய் அந்த பர்சனை ஹக் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவை கண்டுக்கவே மாட்டாங்க. ஹீரோயின் டாப்பிக்கே சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் லூ கம்பெனியோட விஷயமாக தான் பேச வந்திருக்கேன்னு சொல்லும்போது, நம்ம 2 பேருமே சேர்ந்து டின்னர் சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது லூவோட சேர்ந்து தான் நம்ம சொல்கிறா. பட் அவள் ஓகே நம்ம போய் வந்துட்டு இப்போ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போனதுமே நம்ம ஹீரோவுமே போக பார்க்குறான். நம்ம கார்ட்ஸ் வந்துட்டு விட மாட்டாங்க. அவர் ஒன்றும் உங்களை உள்ளே கூப்பிடலன்னு சொல்லிட்டு அந்த ஆள் பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. கையை பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஃபைனலாக நீ ஒத்துக்கிட்டியா, எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொன்னதும், இல்லை நான் வந்துட்டு லூ கம்பெனி விஷயமாக தான் பேச வந்தேன்னு சொன்னதும் அந்த ஆளுக்கு அப்செட்டாக இருக்குது. நீ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து வாக்கு கொடுத்துருக்கா இல்லையா, ஸோ அதை பற்றி அங்கே வந்துட்டு பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. உள்ளே பார்த்தா நம்ம ஹீரோ வெயிட் அங்கே வந்துட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்ததுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ஷாக் ஆகிட்டு இருக்கு. அவனை பார்த்தா ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அந்த பர்சன்ட்ட நீங்கள் வந்துட்டு இந்த டீலை வந்துட்டு ஒத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோமே, உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ பெரிய லாபம் கிடைக்குமா தெரியுமான்னு சொல்லிட்டு அவள் ஏகப்பட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறா. அதை பார்த்துட்டு அந்த பர்சனுமே அங்கே ஓகேன்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே ட்ரிங்க்ஸ் வந்துட்டு அங்கே சர்வ் பண்ணுறாரு. இதை நீ குடின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்ஸை குடித்ததுமே அவளுக்கு அங்கே தலை சுத்த ஆரம்பிச்சிருது. ஸோ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ பிடிச்சிக்கிறான். நீ வந்துட்டு இப்போ எதுக்காக இங்கே வந்த, நீ அப்படின்னா எனக்கு ஹெல்ப் பண்ண வரல, அந்த ஃப்ரெண்ட்ஸோட பொண்டாட்டியாக வந்தியான்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா அந்த பர்சன் கேட்டால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஃபஸ்ட்டு உனக்கு அந்தால எப்படி தெரியும்னு சொல்லி கேட்கும்போது காலேஜிலேருந்து அனுப்பி விட்ருந்தாங்க, அப்போ நான் மீட் பண்ணேன், அந்த பர்சன் அப்போ இருந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தார், வந்துட்டு எதுவும் ஒத்துக்கலை அப்படின்றத அவள் சொல்கிறா. ஆனால் நீ வந்துட்டு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க, எனக்கு ரொம்ப கேர் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நான் ஒன்றும் கேர் பண்ண கிடையாது, நீ வந்துட்டு டீல் போகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் டீல் எல்லாமே பக்காவாயிடுச்சு. அந்த பர்சன் வந்துட்டு கண்டிப்பாக ஒத்துக்கிட்டான். ஆனால் வந்துட்டு நீ பண்ணுறதை பார்த்தா தான் எனக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு, இன்னும் ஜெலஸ் ஆகிட்டு பேசுகிற மாதிரி பேசுகிறேன்னு சொன்னதுமே ஒரு பாஸ்ட்டை ஒரு மெய்டு வந்துட்டு இந்த மாதிரி தான் பேசுவாங்களான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். மெய்டு பேச மாட்டாங்க, ஆனால் பாஸ்மே இப்படிலாம் வந்து ஒரு மெய்டிட்ட பேசிகிட்டு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது அவளுக்கு தலையெல்லாமே சுற்றிட்டு இருக்கு. வாஷ்ரூம் நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனால் மயக்கமாக போகிறா. அப்போ அவன் வேகமாக பிடிச்சிக்கிறான். அப்போ ஹீரோயின் ஒருவேளை அந்த பர்சன் எனக்கு ட்ரக் ஏதாச்சும் கொடுத்துட்டானான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டே மயக்கமானதுமே இவன் பயந்து போயிட்டு வேகமாக ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். ஹீரோயினுக்காக அவன் சூப் எல்லாமே கொண்டு வந்துட்டுருக்கான். பட் அவள் சூப்பை குடிக்காமல் நீ பார்க்குறதுக்கு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க தெரியுமான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சாங்க வந்துட்டு பக்கத்தில் க்ளோஸ் ஆகிட்டு கிஸ் பண்ணதுமே நீ என்ன பண்ணிகிட்ருக்க, சுயநினைவுக்கா நான் உன்னோட பாஸ் அப்படின்றத சொல்கிறான். பட் அவன் இங்கே கேட்க போகிறா, கேட்கவே மாட்டா. இவனுமே கூட சேர்ந்து கிஸ் பண்ணிட்டாங்க, ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா ஹீரோயின் பக்கத்தில் இல்லை. நீ என் கூட வந்துட்டு நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல் விட்டுட்டா ஓடுறேன்னு சொல்லிட்டு அவன் கத்துனதுமே ஹீரோயின் அந்த சைடில் தான் இருக்கா. வாயை முடிட்டு பேசாமல் இரு, நான் என்ன இப்போ வந்துட்டு ரொம்ப 2 பேரும் சேர்ந்து நல்ல காரியம் பண்ணியிருக்கோமா, அதை கத்தி கூப்பாடு போட்டுட்ருக்கா, வெளியே தெரிஞ்சால் கேவலமாகி போயிடும் அப்படின்றத சொல்கிறான். நம்ம 2 பேருமே அடால் தான், ஸோ தெரியாமல் வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு, மறந்துட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்கலான்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, நீயாவே வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ என்கிட்ட இந்த மாதிரி வேறு பேசுவேன்னு சொன்னதும் நான் என்ன பண்ணேன், இதில் உன்னோட மிஸ்டேக் தான், எனக்கு வந்துட்டு ட்ரக்கு கொடுத்துருந்தாங்க, நான் சுயநினைவில் இல்லை, ஆனால் நீ நினைவோட தானே இருந்த, நீ ஏன் வந்துட்டு இப்படி பண்ணேன்னு சொல்லி கேட்டதும் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஏன் மேலேயா பழி போடுற, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கேட்டதுமே அங்கே வாயை மூடிட்டு பேசாமரு அப்படின்றத சொல்கிறா. எப்படியாச்சும் இவன்ட்ட வந்து நான் வந்து டீலை தான் முடிச்சு கொடுத்துட்டு காசையுமே வாங்கிட்டு விட்டுட்டு போனால் தான் நிம்மதியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. நான் வாயிலேருந்து கையெடுப்பேன், கத்தி அசிங்கப்படுத்தக்கூடாது, அமைதியாக இருக்கணும்னு சொன்னதுமே அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். கையெடுத்ததுமே வேகமாக பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேசுனேன்னா என்ன அர்த்தம், அதுக்கப்புறம் எனக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவான்னு சொன்னதும் நான் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு மெய்டு மட்டும்தான், இது வந்து பெரிய மேட்சே கிடையாது, நீ மறந்துடு அப்படின்றத அவள் சொல்லிவிட்டு நான் மீட் பண்ணணும்னு சொன்னதும் ஹீரோ சொல்கிறான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவர் ஒன்றும் உனக்கு ட்ரக்கெல்லாம் கொடுக்க கிடையாது, நீ கொஞ்சம் ட்ரிங்க் குடித்ததுமே அதை உன்னால் வந்துட்டு ஏற்றுக்க முடியல, தலை சுற்றி உனக்கு மயக்கமாக இருக்குது, நீ மற்றவங்க மேலே பழி போடாதான்னு சொன்னதும் அப்படின்னா பிரின்ஸ் நல்லவர் தானா, நான் வந்துட்டு அவர்கிட்ட போய் சாரியுமே கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு மீட்டிங் கிளம்பி போகிறா. அவரை மீட் பண்ணிவிட்டு அங்கே டீலையுமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நேற்று சொல்லாமல் போனதுக்கு சாரி ரொம்ப முடியாமல் போயிடுச்சு அப்படின்றத அவள் சொல்லிட்டேக்கா. அப்போ அங்கே அவர் என் கூட சேர்ந்து நீ திரும்ப யூஏ வந்துடுவியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தா பக்கத்துலேயே விட மாட்டான். ஸோ புரிஞ்சுக்குது அவங்க 2 பேத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீ வந்து சாய்ஸ் நல்லா தான் சூஸ் பண்ணியிருக்க, நீ நல்லா இருந்தால் எனக்கு ஹாப்பி தான் அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்கே போனால் நம்ம ஹீரோயின் அங்கே பாய் கூட சொல்ல விடாமல் பக்கத்தில் ஜெலஸாகி போய் பிடிச்சிட்ருக்கான். அப்போ அங்கே ரொம்ப கோவமாகி போயிட்டு எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ உங்களுக்கு நான் வேலையை முடிச்சு கொடுத்துட்டு இப்போ தொல்லை பண்ணாதீங்க, நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போதே அவன் மயக்கமாயிடா. வேமா இவங்க கொண்டு வந்து படுக்க வச்சுட்டு அங்கே வந்துட்டு ஃபீவராக இருக்குது போல், அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு கேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போகும்போது அவள் டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டு இன்றைக்கி வந்து மீட்டிங் இருக்குல்ல, நான் கண்டிப்பாக வந்துட்டு அந்த பார்ட்டிக்கு போய் ஆகணும், அது எனக்காக தான் ஏற்பாடாக இருக்குன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நீ வந்துட்டு அப்படிலாம் போக வேணாம், உடம்பு முடியல பேசாமல் ரெஸ்ட் எடுன்னு சொன்னாலுமே இங்கே கேட்க மாட்டாங்க, நான் கண்டிப்பாக போகணும் அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகே நீ
போகணும்னா நான் வந்துட்டு உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை அங்கே வந்துட்டு ஆக்ட் பண்ணணும் கூட சேர்ந்துன்னு சொன்னதும், நான் ஏன் பண்ணுறேன், நான் வந்துட்டு ஒரு மெய்டு மட்டும்தான், நீங்கள் எதுக்காக என் உயிரை போட்டு இப்படி வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நான் வந்துட்டு உனக்கு 10 லட்சம் காசுமே கொடுக்குறேன், அதுக்காக நீ உடனே வந்துட்டு ஓகே சொல்லுன்னு சொன்னதும், காசு கேட்டுட்டு அவளுமே சரி ஓகேன்னு சொல்கிறா. சரி என்ன பண்ணணும்னு சொன்னதும், என்னை நீ ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்க, நான் இல்லாமல் உன்னால் உயிரோடவே இருக்க முடியாதுன்ற லெவலுக்கு நீ ஆக்டிங் பண்ணணும்னு சொன்னதும், அங்கே அவளுமே ஓகேன்னு சொல்லிடுறா. பிறகு பார்ட்டியிலையுமே காமிக்கிறாங்க. அப்போ அங்கே ஜியா வந்துட்டு நம்ம ஹீரோட்ட மீட் பண்ணுறதுக்காக வந்ததுமே அங்கே அவங்கள பார்த்தா உடனே அங்கே நம்ம ஹீரோ அவகிட்ட நீ இப்போ ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னதுமே, இப்போ பேபி நீங்கள் என்ன வந்துட்டு இவ்வளோலாம் கூப்பிட்ருக்கீங்க, இது எனக்காக வச்சுருக்கீங்கன்னு தானே சொன்னீங்க பார்ட்டி, இவ்வளையே நீங்கள் வந்து வர வச்சுருக்கீங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, மைண்டே அப்செட் ஆகுது, இவ்வளோ வெளியே அனுப்பிவிடுங்கன்னு சொன்னதுமே அங்கே நான் எப்படிமா போய் அனுப்ப முடியும், அவள் வந்துட்டு கெஸ்ட் இல்லையான்னு சொன்னதும், அப்படின்னா ஓகே இன்றைக்கி நைட்டு என் ரூமுக்கு நீங்கள் வராதீங்கன்னு சொன்னதும், அப்படின்னா சரி நீ என் ரூமுக்கு வான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவள் ரொம்ப கோமாய் போயிடுறா. உனக்குலாம் வெக்கமா இல்லையா, ஒரு வேலைக்காரி கூட சேர்ந்து நீ அஃபேர் வச்சுட்ருக்கேன்னு சொன்னதுமே, வேலைக்காரனா என்ன எனக்கு என்ன டேலண்ட் இல்லை, நான் பியூட்டிஃபுல்லாக தானே இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு வேணுக்குன்னு எங்கள் வெறுப்பேற்றி பேசினதும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவமாய் போயிட்டு அவங்க திட்டினதுமே, உனக்கு என்ன ப்ரூஃப் வேணுமா, நான் வந்துட்டு இப்போ காமிக்குவான்னு சொல்லிட்டு அவனை போய் எங்கள் கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவள் கடுப்பாய் போயிட்டு வேமா அங்கே இருந்து போனதுமே டக்குன்னு இவ விளைக்கிறா. அப்போ நம்ம ஹீரோ உன்னோட ஹார்ட் பீட் வந்துட்டு எனக்கு நல்லாவே கேட்குதுன்னு சொன்னதும், ஆமாம்மா இவர் வந்துட்டு பெரிய டாக்டருக்கு படித்தவர் இல்லையா, வெளியே இருந்தே கேட்டோம், அப்படின்னா நீ எதுக்காக சிஇஓவில் வேலை பார்க்குற, பேசாமல் ஹாஸ்பிட்டலில் போய் வேலை பாரு, கடவுளே என்னை எப்படி வந்து கொண்டு வந்து மாட்ட வச்சுருக்க, என்ன மாதிரி ஒரு டேலண்டான ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஆளுங்ககிட்ட வந்து மாட்டிகிட்ருக்கேன், என்னோட ரேஞ்ச் என்ன, நான் யார், நான் சிசியாச்சேன்னு சொல்லிட்டு பேசினதும் அந்த பேரை கேட்டுட்டு அவன் ஷாக்காய் போயிட்டு என்னது சிசியா, நான் எவ்வளோ நாளாக உன்னை தேடிட்டு இருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, என்னத்தை போய் தேடிட்டு இருக்க அப்படின்ற செட் அவள் கேட்குறா. நான் வந்துட்டு உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக என்னோட கம்பெனியில் வந்துட்டு நான் வந்து அனௌன்ஸ்மெண்ட்மே பண்ணியிருக்கேன், வந்துட்டு காசு எல்லாமே கொடுக்குறேன் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்தான்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு இன்னுமே கோவமாயிட்டு, நான் வந்துட்டு உன்னோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண வேண்டியது, ஆனால் நான் ஜாப்க்கு அப்ளை பண்ணால் என்னை வீட்டை ஒரு மெய்டாய்க்கு உட்கார வச்சுட்டு என்னை இந்த மாதிரி நீங்கள் அசிங்கமாக பண்ணிட்டு இருக்கீங்க, நான் இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு இங்கே ஓகே பண்ண மாட்டேன்னு சொல்கிறா. ப்ளீஸ் நீ பண்ணாத அப்படின்ற சொல்லிட்டு அவன் எங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கான். பின்னாடியே போனதுமே அங்கே பட்லர் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும், நான் 1 மந்தில் இந்த வேலையை விட்டு போக போகிறேன்னு அவன் சொன்னதுமே அங்கே ஹீரோ வந்துட்டு செய்கை காமிக்கிறான். அப்போ அங்கே அதை பார்த்துட்டு பட்லர் அப்படிலாம் நீ வேலையை விட்டு போக முடியாதுமா, நீ வந்த பிறகு தான் எங்கள் சிஇஓ வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாக பிஹேவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தார், அவரே வந்துட்டு சரியாக்கியிருக்கு அப்படின்ற சொன்னதும் ஹீரோ கதை கேட்டுட்டாங்க ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்னடா நம்ம முன்னாடியே இப்படிலாம் பேசுகிறாரேன்னு. இப்போ ஹீரோயின் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் கண்டிப்பாக இந்த ஜாபை விட்டு போவேன்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறா. அப்போ அங்கே அவர் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் வந்துட்டு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணியிருக்கா, பட் அவளை கொண்டு வந்து மெய்டாக்கி வச்சுருக்காங்கன்னு சொன்னதும், இது வந்துட்டு ஹெச்ஆர் வந்து ஏதோ தப்பாக வந்துட்டு பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா வந்துட்டு அந்த பொண்ணுக்கு அநியாயம் தானே நடந்திருக்கு, நீங்கள் சின்சியராக வந்து அந்த பொண்ணுகிட்ட சாரி கேட்கணும், அவள் ரொம்பவே கோவக்காரி உங்களை மாதிரியவும், யார் சொன்னாலும் அவள் கேட்க மாட்டா, கண்டிப்பாக அதுக்கப்புறம் அவள் போயிடுவா, நீங்கள் தான் வந்துட்டு அந்த பொண்ணை வந்து கரெக்ட் பண்ணி எப்படியாச்சும் வந்துட்டு சரி பண்ண சொன்னதும் அவனுமே அங்கே ஒத்துக்கிறான். போயிட்டு உள்ள அவன் வந்துட்டு என்ன தைரியம் தான் அவங்க ஹெச்ஆர் மேலே காமிக்க வேண்டிய கோவத்தெல்லாம் ஏன்ட்ட காமிச்சிட்டு இருப்பான், நான் அவனை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவங்க ஃபுட்டில் வந்துட்டு ஏகப்பட்ட உப்பு எல்லாமே அள்ளி கொண்டு போய் கொடுக்குறா. அதை சாப்பிட்டு பார்த்ததுமே ரொம்ப கேவலமாக இருக்குது, ஏதாச்சும் சொன்னால் கோச்சிட்டு போயிடுவாளோ என்னமோன்னு சொல்லிட்டு மெதுவாக தாங்க சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் வந்துட்டு அதுக்கே கோவம் ஆகிட்டு உன் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போனதுமே, பாஸ் நீங்கள் போய் எப்படியாச்சும் வந்துட்டு சரி பண்ணுங்கள், இல்லை அந்த பொண்ணு வந்துட்டு கோச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னதும் என்னது நானான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். ஹீரோயின் அங்கே வெளியே வந்துட்டு என்ன நான் வேலை பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்துட்டு ஒர்க் பண்ணுற பொண்ணு வந்து ஒழுங்காக வந்துட்டு எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணணும், அவர் வந்துட்டு என்னோட பாஸ், அவர் எனக்கு சேலரி கொடுக்குறாரு, அதுக்காச்சும் நான் மரியாதை கொடுக்கணும்லன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து திரும்ப போயிட்டுருக்கா. ஹீரோ அங்கே வந்து பார்க்குறான், என்ன வந்துட்டு அவள் இவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டுருக்கா, என்ன பிடிக்க முடியல, அவள் எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா அவங்க ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணிவிட்டு அங்கே பாரில் உட்காந்துட்டாங்க, தண்ணியை போட்டுட்டு ரொம்ப கவலைப்பட்டுச்சேக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு அங்கே ஹீரோயின் இருக்காளான்னு பார்த்தா அவன் அங்கேயுமே வரல, அவனுக்கு ரொம்ப கவலையாயிருது. ரூம்க்கு போய் செக் பண்ணி பார்த்தாலுமே ஆள் இல்லை. பட்லர் கோவப்படுறான், நீங்கள் வந்துட்டு இதை கூட கண்டுபிடிக்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறப்ப அங்கே இன்ஃபர்மேஷன் வந்துடுது இப்படி அவள் பார்க்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு இவனுமே அவளை வந்துட்டு இங்கே மீட் பண்ணுறதுக்காக போனதுமே பாரில் பார்த்தாங்க தப்பாக வந்து பிஹேவ் பண்ண 2 பசங்க கூட ஃபைட் பண்ணி அவன் மண்டையை உடச்சி விட்றா போல். அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே பயந்து போயிட்டு நான் எதுவும் பண்ணலை, அவன் தான் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தான்னு சொன்னதும், ஒருவேளை நீ இவனை கொலையே பண்ணியிருந்தேனாலுமே கண்டிப்பாக நான் உன்னை காப்பாற்றிருப்பேன், நீ எதுவும் கவலைப்படாது அப்படின்றத சொல்லிட்டு
அங்கே பாரோட மேனேஜரை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் வந்துட்டு என்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் உள்ளே விட்டுட்ருக்கீங்க, இங்கே வந்துட்டு வர பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இருக்கா அப்படின்ற சைட்டாகவே கேட்குறான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கையில் பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதுமே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனதுமே டாக்டர் இன்னைக்கு நைட் இங்கேவே ஸ்டே பண்ணுங்க அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொன்னதும் அவனுமே நானுமே உன் கூட தான் சேர்ந்து இருப்பேன், நான் உன்னை விட்டுட்டு எங்கேயுமே தனியாக போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு விட மாட்டான். ஹீரோயினுக்குமே அதெல்லாமே பார்த்துட்டு கொஞ்சம் பிடிக்க தான் செய்யுது. அவளுமே எதுவுமே சொல்லலை. இப்போ ஹீரோயினுக்காக அவன் ஏகப்பட்ட ஃபுட்டெல்லாமே கொண்டு வந்ததும் எனக்காகவே இவ்வளோ ஃபுட்டுன்னு சொன்னதுமே உனக்கு எது பிடிக்குன்னு தெரியாதுல்ல, அதனால தான் இவ்வளோ ஃபுட்டை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறான். ஸோ வந்துட்டு அவங்க கேர் பண்ணி ஊட்டி விட்டதுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. ஒரு சிஇஓ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணிக்குவானான்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு இருக்கா. பிறகு அங்கே டாக்டர் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட இப்படி நீங்கள் 6 வீக் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கம்மான்னு சொல்லிட்டு அங்கே இன்ஃபார்ம் பண்ணதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அவங்க நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு லூட்டை நீங்கள் இதை பற்றி சொல்லிடாதீங்க, எனக்கு அபார்ஷன் பண்ணிடுங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஹீரோவோட அம்மா அங்கே வந்துடுறாங்க. நீ இந்த பேபியை கண்டிப்பாக வச்சுக்கக்கூடாது, நீ அபார்ஷன் பண்ணிவிட்டு என் பையனை விட்டுட்டு போயிருன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் கோவமாகி போயிட்டு நான் ஏன் அபார்ஷன் பண்ணணும், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என் பிள்ளைக்கு தானே சொந்தம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே டாக்டர்கிட்ட நான் வந்துட்டு இந்த பேபியை பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன், நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறது உங்கள் கடமைன்னு சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோவுமே அங்கே மீட்டிங் எல்லாமே முடிச்சுட்டு அங்கே டிஜார்ஜ் அவளுக்கு கொடுத்துட்டாங்க. அவளுக்கு கேர் பண்ணி வந்துட்டு வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே பட்லர்கிட்ட நான் வந்துட்டு அவர் வீட்டுக்கு போக போகிறேன், இந்த கிஃப்ட் அவர்கிட்ட கொடுத்துருங்க, நான் இதுக்கப்புறம் இங்கே இருக்க போகிறது கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவங்கேருந்து போயிட்டுருக்கா. கீழே பார்த்தாங்க ஹீரோட்ட அவங்க அம்மா சண்டை போட்டுட்ருக்காங்க. நீ வந்துட்டு அவள் கூட சேர்ந்து இருக்கக்கூடாது, நீ ஜியாவை தான் மேரேஜ் பண்ணிக்கணும், நீ வந்து அவளை வீட்டை விட்டு விரட்டி விடுன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் அங்கே வந்ததுமே அந்த லேடி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத நீ சொன்னேன்னா பார்த்துக்கோன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்ததுமே செய்யாதன்னு சொன்னாதான் செய்வாளே. உடனே அவன்கிட்ட நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்கிறா. எனக்கு வந்துட்டு நல்லாவே தெரியும் இந்த பேபி நீ வச்சுக்க விரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு மெடிசன் எடுத்துட்டேன்னு சொன்னதுமே என்ன முட்டாளா நீ எதுக்காக எப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நான் வந்துட்டு அந்த பேபியை பெற்றுக்கணும்னு தான் ஆசைப்படுவேன்னு சொல்லும்போது பட் இருந்தாலும் பரவாயில்ல உன் கூட சேர்ந்து என்னால் இருக்க முடியாது, இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு அவள் அப்ராடுக்குமே போயிடுறா. எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இப்படியே 5 இயர்ஸ் ஆஃப்டர் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தா திரும்ப அங்கே டீல் எல்லாமே போடுறதுக்காக தான் வந்துட்டுருக்கான். கண்டிப்பாக இந்த டைம் வந்து என் கையை விட்டு நழுவாதுன்னு சொல்லிட்டு வர்றான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அவளோட பொண்ணோட வந்திருக்கா. நம்ம ஹீரோயின் அபார்ஷன் மாத்திரையெல்லாம் போடல, போய் தான் சொல்லியிருக்கா போல். ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு உனக்காக தான் இந்த டீலை நான் கொண்டு வந்திருக்கேன், நீ சைன் பண்ணணும்னு சொல்லும்போது நான் உன் கூட சேர்ந்து திரும்ப மெய்டால் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு டீல் என்ன பாருன்னு சொல்லணும்னா அது வந்துட்டு மேரேஜ் அக்ரிமெண்ட் தான். ஸோ வந்துட்டு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாகி போயிடுது ஹீரோயினுக்குமே. பட் உனக்கு நான் டெய்லியுமே 1 மில்லியன் காசுமே பே பண்ணுறேன், என் கூட சேர்ந்து நீ வந்துட்டு ஒய்ஃபாக இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. இப்போ நீ என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது நான் வந்துட்டு ஓகேன்னு சொல்லுவேன், பட் ஒரு விஷயத்துக்கு நீ ஒத்துக்கிட்டாதான்னு சொன்னதும் என்ன கண்டிஷன் செட் அவன் கேட்குறான். மேரேஜுக்கு அப்புறமே நீ என்னோட ஃப்ரெண்டாக இருப்பாயா அப்படின்ற செட் அவன் கேட்கும்போது அவன் சிரித்ததுமே என்ன பதில் சொல்லுன்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொன்னதுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவளுமே ஒத்துக்கிட்டதுமே அந்த குழந்தைக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஃபைனலாக எனக்கு அப்பாவுமே கிடச்சிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எனக்கு ஆல்ரெடி தெரியும் நீ அபார்ஷன் பண்ணலை, இது என்னோட பேபி தான் எனக்கு தெரியும்னு அவன் சொல்கிறான். ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இப்படி எல்லாருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.